திருச்சிற்றம்பலம் அரண்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்றும் திருவிளையாடல் புராணத்தில் பெண்களின் பக்தி என்ற தலைப்பில் மாணிக்கமாலை என்பவளின் பக்தியை பற்றி பார்ப்போம். குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி காலத்தில் ஒரு வாள் பயிற்சி வல்லவர் மதுரைக்கு வராரு. அவர் மனைவி பேர் தான் மாணிக்கமாலை. அவர் ஒரு வாள் பயிற்சி கூடம் ஏற்படுத்தி நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த மாணவர்களில் ஒருத்தன் பேர் சித்தன். அவன் ஏகலைவன் மாதிரி நல்லா அந்த வாள் பயிற்சியை கற்றுக்கொண்டானா. ஆனால் ஏகலைவன் மாதிரி அவனுக்கு குருபக்தி கிடையாது. அதுக்கு மேலே அவன் என்ன செய்வானா, ரொம்ப தீய எண்ணங்கள் நிறைந்தவன். ஒரு நாள் நினைக்கிறான், எங்கேருந்தோ வந்தவர் இங்கே வாள் பயிற்சி கூட நடத்துகிறாரு, ஏன் நம்ம சொந்தமாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தனியாக ஒரு வாள் பயிற்சி கூடம் ஏற்படுத்தி அவன் நடத்துகிறான். நிறைய மாணவர்கள் சேர்றாங்க. அந்த பழைய பயிற்சி கூடத்தில் இருந்த மாணவர்களை கூட அவன் இங்கே இழுத்துறான். ஆனால் அந்த குருநாதர் அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. மாணவன் நல்லா முன்னேறினா போதும் அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையாக இருக்கிறாரு. ஆனால் இவனுக்கு இன்னும் கெட்ட புத்தி அதிகமாகுது. ஆணவம் எல்லாம் என்ன செய்கிறான், இவரை எப்படியாவது அந்த ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாணிக்க மாலை ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அழகை பார்த்து இவனுக்கு ஒரு ஆசை வந்துடுது. அதனால் என்ன செய்வானா, தினமும் அந்த குருநாதர் இல்லாத நேரத்தில் வீட்டில் போயிட்டு அவள்கிட்ட பேசுகிறது, எனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குமா, இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பானா. அவளுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அவற்றை சொல்லவும் அவளுக்கு தயக்கம். குருநாதர்கிட்ட எதுவுமே அவள் சொல்லவும் இல்லை. பிறகு இன்னொரு நாள் வர்றான். வந்துட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேற இழுத்துருக்கான். இவளுக்கு ஒன்றே என்னமோ பாம்பு தீண்ட மாதிரி இருந்திருக்கு. கையை படார்னு உதறிட்டு அவனை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டான். உடனே இவனுக்கு கடும் கோபம். உன்னை அடையாமல் விட மாட்டேன், உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்ன செய்வா, உடனே நம்ம சொக்கநாதர் கோயிலில் போய் சாமிகிட்ட முறையிடுறா. இப்படி அவன் என்னை தொல்லை பண்ணுறானே, நீங்கள் இதை அவனை என்னன்னு கேட்கக்கூடாதா, எவ்வளவு கொடுமை எனக்கு பண்ணுறான், நீங்கள் தான் தட்டி கேட்கணும். இன்னொரு தடவை அவன் வீட்டுக்குள்ளே வந்தான்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறா. பிறகு இது திக்கற்றவருக்கு நம்ம தெய்வம் தான் துணைன்னு சொல்லி அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. சாமி எப்படி நம்ம காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டா வீட்டுக்கு. பிறகு சாமி பார்க்குறாரு, இவளுக்கு நாம் தான் அபயம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குருநாதர் வேஷத்தில் அந்த சித்தன் வீட்டுக்கு போகிறாரு. அவர் போகவும் அவன் பார்க்குறான், என்னடா குருநாதர் நம்ம வீட்டுக்கு வரான்னு. உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக இது பண்ணுறானா. அப்போ சுவாமி சொல்லுவாரான், ஒரு ஊரில் எதுக்கு 2 வாள் பயிற்சி கூடம், ஒன்று இருந்தால் போதாதா, ஒரு குருநாதர் இருந்தால் போதும், நீயா நானான்னு பார்ப்போம், நாளைக்கு வாள் பயிற்சி நடத்துவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த ஊரில் இருக்கட்டும்னு சொல்லவும், இவன் சரி நம்ம குருநாதர் தானே, வயசானவர், அவரை அவர்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் காலையில் அந்த மாணவர்களோடு போகிறான். அதற்கு முன்னே நம்ம சுவாமி மான் மழு பிடித்த கை இன்னைக்கு வாளும் கேடயத்தோடையும் அவனுக்கு முன்னாடி ரெடியாக அங்கே நிற்கிறாராம். அப்போது வந்ததும் 2 பேருக்கும் போர் நடக்குது. அந்த வாள் பயிற்சியில் சொல்லப்படும் தாக்குதல், எதிர்த்தாக்குதல், முறியடித்தல், வெட்டுதல், மறைதல், பாய்தல் அப்படின்னு பல யுக்திகளை கையாண்டு வகை வகையாக போர் செய்கிறாங்க. ஈசனின் வாழ்வீச்சுக்கு முன்னால் கோழையாய் சண்டை செய்து கொண்டிருந்தான் சித்தன். குருநாதன் வாழ்வீச்சு கண்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறானான். பல நாளிகை நேரம் இவளுடைய சண்டை வெகு மும்முரமாக நடக்குது. முடிவில் சித்தன் வலிமை இழந்தான், வாள் இழந்தான், மானம் இழந்தான், நிராயுத பாணியானான். அவனது ஆணவம் அகம்பாவம் அத்தனையும் ஒடுங்கிட கூர் மழுங்கிய வாள் போல தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்போது சுவாமி அவனை பார்த்து சொல்கிறாரு, குருத்துரோகம் செய்தது துரோகி, குருபத்தினிய பெண் என்று கூட மதியாமல் மாபாதகம் புரிய முயன்றாய். குருவின் பத்தினியை காம இச்சையுடன் ரசித்த உனது கண்கள் போற்றி துதிக்க வேண்டிய பெண் தெய்வத்தை தகாத வார்த்தைகளால் வர்ணித்த உனது தொழுது ஆராதிக்க வேண்டிய அன்னையை தீய இனத்துடன் தொட்ட உனது கைகள் இனியும் உன் உடம்பில் எதற்கு?
அந்த அங்கங்களை வெட்டி எறிகிறேன் அப்படின்னு சொல்லி அதே போல் ஒவ்வொரு அங்கத்தையும் வெட்டி எரிஞ்சு முடிவில் அவன் சிரசையும் துண்டிச்சாராம். உடனே விண்ணவர்கள் பூமலை பொழிகிறாங்க. முதியவராக வேடமணிந்து வந்து இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்த சோமசுந்தர பெருமான் மறைந்தருளினார். அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் குருநாதர் மாயமாக மறைஞ்சி இது பார்த்து அதிசயப்பட்டாங்க. என்ன நம்ம குருநாதராக இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்ததும் அந்த மாணிக்கவல்லி மாலையிட்ட கேட்குறாங்க, எங்கே நம்ம குருநாதர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறா, என்றைக்கும் போல் அவர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு, இப்போ வர்ற நேரம்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே குருநாதர் வர்றாரு. அவரது முகப்பொழிவை பார்த்து எல்லோரும் அப்படியே வியந்து போய் நிற்கிறாங்களாம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, சித்தனுடன் சண்டை போட்டு அவனை கொன்றது பற்றி சொல்கிறாங்க. அவர் ஆசானை போல் வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே தன்னை வஞ்சிக்க நினைத்த சித்தனை, தனது மனைவியின் கற்புடன் விளையாடிய காமுகனை சோமசுந்தர பெருமானே இப்படி திருவிளையாடல் புரிந்து சம்ஹாரம் செய்துள்ளார் என்பதை புரிந்து கொண்டார்கள் தம்பதியர்கள். 2 பேர் உடனே கோயிலுக்கு போய் சுவாமியவும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி தூச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அந்த குலோத்துங்க மன்னனும் அங்கே வரவும் 2 பேரும் ராஜாவை போய் கும்பிட போகிறாங்க. அப்போ அவர் தடுத்து நிறுத்துறாரு. இறைவனே உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் தான் நம்ம அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன், அடியார்க்கு எளியவன். அப்பேற்பட்ட பெருமானின் பேரருளை பரிபூர்ணமாக பெற்ற நீங்கள் இருவரும் எல்லோராலும் தொழுவதற்கு உரியவர்கள். நீங்கள் என் காலில் விழ வேண்டாம் அப்படின்னு இவர் ராஜா அவங்க காலில் விழுந்து வணங்கினாராம். அப்புறம் அவருக்கு நிறையா அவர் 2 பேருக்கும் பொண்ணும் பொருளும் கொடுத்து யானை மேலே ஏற்றி அப்படியே நகர்வலம் செய்ய வச்சாராம். ஆசிரியரும் அவர் மனைவி மாணிக்க மாலையும் ஈசன் அருளாலும் அவர்தம் நேச மன்னன் அன்பாலும் சீருடனும் சிறப்போடனும் வாழ்ந்தார்கள் என்று இந்த கதை குறிப்பிடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.